திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸ் யாரோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி கூட்டணி. திருநாவுக்கரசருடைய எம்ஜிஆர் அதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கும் போது அந்த வெற்றி என்ன இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கை தாண்டி காங்கிரஸ் 22 இடங்கள்ல போட்டிக்கிட்டாங்க, திமுக 16 இடங்கள்ல போட்டிக்கிட்டாங்க, முஸ்லீம் லீக் ஒரு இடத்துல போட்டிக்கிட்டாங்க. அந்த தேர்தலில் திமுக 16 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் போதே திமுக அப்பயே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அந்த 1999 தேர்தலில் அதிமுக, ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டியிடுறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். பூத கண்ணாடி நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு சந்தித்தது அப்படின்னு பார்க்கும்போது தேசிய கட்சிகள் ஆதிக்கம் இருந்த காலகட்டம், தேசிய கட்சிகளோடு இங்கே மாநில கட்சிகள் எந்த கட்சி கூட்டணி அமைந்தால் அதனுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்புகள் என்னென்ன ஏற்கனவே நடந்த தேர்தல்களுடைய புள்ளி விவரங்கள், அதன் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணனுடன் நம்ம பேச இருக்கிறோம். கோபால், நம்ம பொதுவாக காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படின்னும் போது தான் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு பார்க்கப்படுதா? இல்லைண்ணே, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி காங்கிரஸ் யாரோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி கூட்டணி. அதான் நம்ம டேட்டா சொல்லுது. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்லாம் தாண்டி நம்ம 1977 இருந்து நம்ம ஒரு புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா காங்கிரஸ் யாரோடு இருக்கிறார்களோ அவங்க தான் அதிகப்படியான எண்ணிக்கையில எம்பி சீட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு சில ஆண்டுகள்ல காங்கிரஸ் தனித்து நின்றிருக்கிறார்கள். இல்லைன்னா காங்கிரஸ் முக்கியமான பிரதான கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக இல்லாமல் திருநாவுக்கரசருடைய எம்ஜிஆர் அதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கும் போது அந்த வெற்றி என்ன இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கை தாண்டி முழுமையாக இன்னும் சொல்லப்போனா திமுக எப்போல்லாம் ஜெயிச்சிருக்கோ அப்பெல்லாம் காங்கிரஸ் கூட இருந்திருக்காங்க. அதை தவிர்க்கவே முடியாது. காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில் 96 மட்டும், நான் கரெக்டா நினைவுல சொல்றேன், 1996 மட்டும் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கும் போது திமுக அலைன்ஸ் 96 கொஞ்சம் அதிகப்படியான இடங்களை எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா 77லேருந்து 89 அப்படி ஒரு காலகட்டம் பிரிக்கலாம். ஏன்னா 89க்கு பின்னர் மாநில கட்சிகள் கொஞ்சம் தேசிய அரசியல்ல பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணி ஆட்சி அப்படின்ற அப்படின்ற ஒரு நிலையில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாநில கட்சிகளுடைய பலம் மத்தியிலையும் அதிகரிக்க தொடங்கிருச்சு. அதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் அந்த அதிகபட்ச சீட்ல போட்டியிடக்கூடிய நிலையில இருந்தாங்க. 89களுக்கு அப்புறம் அந்த நிலைமை கொஞ்சம் மாற்றம் அடையுது. ஆனாலும் நீங்க காங்கிரஸ் எங்க கூட்டணி இருக்குதோ அது வெற்றி அடையுதுன்னு சொல்றீங்க. இப்போ 77லேருந்து 89 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த கட்சியோட கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் அதிக வெற்றியை கொடுத்திருக்குது மற்ற கூட்டணி கட்சிக்கு? நான் ரொம்ப ஷார்ட்டா புள்ளி விவரங்கள் படியே சொல்றேன். 1980 நடைபெற்ற தேர்தலில் 39க்கு 2 இடங்கள்ல தான் அதிமுக வந்துச்சு. 1980 தான் எந்த கூட்டணி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஃபார்ம் ஆகுது. காங்கிரஸ் அந்த தேர்தல் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி காங்கிரஸ் 22 இடங்கள்ல போட்டிக்கிட்டாங்க, திமுக 16 இடங்கள்ல போட்டிக்கிட்டாங்க, முஸ்லீம் லீக் ஒரு இடத்துல போட்டிக்கிட்டாங்க. அந்த தேர்தலில் திமுக 16 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு தொடர்ந்து வந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா 1984, 1989, 1991 இந்த 3 தேர்தல்களிலும் தொடர்ந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்திருக்கு. அதுல 84 பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் 37 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. அடுத்த 89 தேர்தலில் 39 தொகுதிகளுக்கு 38 தொகுதிகளை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்திருக்கு. 1991 39க்கு 39 தொகுதிகளையும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்திருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 89 திமுக 2 இடங்கள் தான், 84 பொறுத்த வரைக்கும் திமுக 2 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு. 89, 91 2 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக 0 எந்த இடங்களையுமே பெறல. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் 96 அரசியல்ல சட்டமன்ற தேர்தலையே பெரிய விஷயங்கள்லாம் நடைபெற்றுச்சு. அது உங்களுக்கு அந்த ஜி.கே. மூப்பனாருடைய அந்த என்ட்ரி ஞாபகம் இருக்கா? ஆமா, அதாவது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அப்படின்றது கூடாது என்பதற்காக ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸிலிருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சியை தொடங்கி
திமுகவுடன் கூட்டணி, இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு துக்ளக் ஆசிரியர் சோ, ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் அதில் முனைப்பாக இருந்து காட்டினாங்க. அதில் தான் திமுக தமாக கூட்டணி உருவெடுக்குது. அது மாநிலத்திலையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது, திமுக ஆட்சி அமைக்குது. அதன் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணியோட தான் போட்டிடுறாங்க. ஆனா அந்த முறை எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த ஜி.கே. மூப்பனார் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்த முக்கியமான நபர்கள், தலைவர்கள் எல்லாருமே ஜி.கே. மூப்பனார் கூட வந்துட்டாங்க. அப்போ ஐஎன்சிங்கிற ஒன்னே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பாப்புலர் ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன் போன்ற எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தாங்க. நினைவு தெரிந்து ஈவி.கே. அங்க இருந்தாரு, மட்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்தாரு. மத்தவங்க எல்லாருமே தமிழ் மாநில காங்கிரஸோட தான் இருந்தாங்க. அந்த தேர்தலில் மட்டும் தான் தமிழ் மாநில காங்கிரஸோட திமுக கூட்டணி வைத்து அதிக இடங்களை எடுத்திருக்கு. 96ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 96ல தான் 17 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் எப்படின்னா ஜி.கே. மூப்பனார் 20 தொகுதிகளில் நிற்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக 17, சிபிஐ நல்ல கண்ணு 2 தொகுதிகளில் நிற்கிறாங்க, யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற நேம்ல. அப்போ இந்த கூட்டணி தான், அதுவும் காங்கிரஸோடு கிட்டத்தட்ட காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் போது திமுக 17 இடங்கள்ல எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது 98ல ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அதிமுக, பாஜக, பாமக, மதிமுக, ஜனதா பார்ட்டி, நம்ம சுப்பிரமணிய சுவாமி இவங்க எல்லாரும் சேர்ந்தா அந்த தேர்தலில் நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் 39க்கு 30 இடங்கள்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் ஜெயிக்குது. திமுக 6 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் திமுகவோடு யார் தெரியுமா கூட்டணி இருந்தாங்க? அதே ஜி.கே. மூப்பனார் தான். இருந்தாலும் அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் சலசலப்புகள்லாம் ஏற்படுது. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார் கூட சேர்ந்துடுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர், அதிமுகவில் இருந்த திருநாவுக்கரசர் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, அதுல காங்கிரஸ் போய் சேர்ந்துச்சு. இந்த ஓட் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனதுனால அந்த முறை ஜி.கே. மூப்பனாரால கூட போக முடியல. அதிமுக நிறைய ஸ்கோர் பண்ணிடுச்சு. உடனே நடைபெற்ற அந்த ஒரு வருஷத்துல ஆட்சி கலைப்பு, அதுக்கப்புறம் நடைபெற்ற 99 தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு அந்த 99ல? 99 தேர்தலில் வந்து பாஜகவிலிருந்து அதிமுக வெளியே வந்துருது, கூட்டணி ஆட்சியை கலைச்சிடுறாங்க, ஆதரவை வாபஸ் பெற்றுறாங்க, ஆட்சி கலைஞ்சு போயிடுது. அதன் பிறகு நடைபெற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டிடுறாங்க. ஆமா, தனித்து மட்டும் இல்லாமல் அவங்களோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில சேர்றாங்க. அது ஆட்சி வாபஸ் அப்படின்ற கட்டத்திலேயே நாடாளுமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் போதே திமுக அப்பயே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சது. முரசொலி மாறன் இருக்கிறாரு, அவரே முடிவெடுக்கிறாரு. நாடாளுமன்றத்துல அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பேச்சின் போதே அவர் தெரிவிக்கிறாரு, பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு இருப்போன்றது. அதற்கு பின்னர் தான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் வருது. ஆனா அன்னைக்கே ஒரு அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அந்த 1999 தேர்தல்ல அதிமுக, ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாஜக திமுக கூட்டணி 12 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இவங்க 13 இடங்கள்ல வராங்க. மற்ற கட்சிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட் ஷேரிங்ஸ் பண்றாங்க. இது ஒரு 99ல நடைபெற்றது. அதுக்கு அடுத்ததாக முழுமையான 5 ஆண்டுகள் ஆட்சியை பாஜக கொடுத்தது அந்த 99. அதுல ஏன் இந்த 99 காங்கிரஸோட ஏன் அதிமுக இப்ப தேர்தலை சந்திக்கலன்னா, வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்த பிறகு காங்கிரசுடன் சேர்ந்து மத்தியில வந்து ஆட்சியை அமைப்பது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில தான் வாபஸ் வாங்கிட்டு போறாங்க. ஓகே. ஆனா அதான் வந்து அரசியல் ஒரு சொல்லுவாங்க, தேநீர் விருந்து நடத்தி ஆட்சியை கலைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா பின்னர் வந்து காங்கிரஸ் சோனியா காந்தி வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ளாததுனால அந்த காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைக்கிறதுக்கான இயலாமல் போயிடுது. அதில் தான் ஏடிஎம்கேல ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அந்த கட்டத்துல இருந்தா காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண் ஏற்படுது. அந்த 99ல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. ஆனா ஒரு முழுமையான ஒரு ஃபுல் ஆட்சியை கொடுத்தது 99ல பாஜக 5 ஆண்டுகள் கொடுத்துச்சு. என்ன நெருக்கடியோ தெரியல, திடீர்னு 2004 எலெக்ஷன் வரும்போது பாஜக திமுக கூட்டணி என்ன ரீசன்னே பெருசா தெரியல, ஆனா விலகிட்டாங்க. அப்போ மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வருது. ஆச்சரியப்படுவீங்க, 40ற்கு 40 இன்னும் சொல்லப்போனா சொல்லாமலேயே சொல்லி அடித்தாங்க ஜெயலலிதா. அது பின்ன வந்த வரலாறு.
ஆனா சொல்லாமலேயே 2004 பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 இடத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்த்தோம்னா 2009 அதே காங்கிரஸ் திமுக கூட்டணி. அப்பவும் திமுக நிறைய சீட்ஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுக மட்டுமே 18 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அதிமுக இதர கட்சிகளோட கூட்டணி வச்சு 12 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்போ அதிமுகவோடு இருந்த கூட்டணி யாரெல்லாம்னா அதிமுக, பாமக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக எல்லாருமே 2009 ஜெயலலிதா கூட்டணியில இருக்கிறாங்க. 2014 சீட் ஷேரிங் இப்போ இருக்க மதிய பிரச்சனை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அதுக்கு முன்னாடியே ப. சிதம்பரம் இவங்கெல்லாம் கூட்டணிகள்ல ஒரு சின்ன சலசலப்பு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு 2014 2014 இந்த 2G விஷயம் தான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை முதல் மோதல் வருது. கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லிட்டு கலைஞர் ஸ்டேட்மெண்ட். கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லிட்டு கருணாநிதி சொல்லிட்டு அந்த கூட்டணியிலேருந்து விலகி வந்துடுறாரு. அதன் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி இல்லை. அதிமுக தனித்து போட்டிடுறாங்க. ஏன்னா 2011 வெற்றி பெற்றாங்க. முதல் முறையா 2014 அதாவது அனைத்து இடங்கள்லையுமே இரட்டை இலை தான். 2019 திமுக எடுக்கிற அந்த நிலைப்பாடு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளுக்கும் அறிவுறுத்துறாங்க. ரவிக்குமார் மதிமுகல ஈரோட்ல இருந்து எல்லாருமே இதெல்லாம் வந்து முந்தைய அதிமுக கூட்டணிக்கு வழிவகுத்தது தான். இந்த இரட்டை சின்னத்துல நிக்க வேண்டும் என்பதுதான் அதே பாணியை தான் இவங்களும் கடைபிடிச்சாங்க. 2014 இவங்க தனித்து நின்று ஒரு வெற்றியை 2016 சட்டமன்ற தேர்தலும் அதிமுக தனித்து தான் போட்டியிடுது. வரக்கூடிய சின்ன சிறிய கட்சிகள் எல்லாம் கூடமே இரட்டை இலை சின்னத்துல நின்று தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த களத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க இப்படி. ஆனா அந்த 2014 பார்க்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா சொன்னாங்க, குஜராத்தின் மோடியா தமிழகத்தின் இந்த லேடியா அப்படின்னு சொல்லி எல்லாம் யார் நல்ல வளர்ச்சியை கொடுத்தாங்க அப்படிலாம் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அதுல முக்கியமா திமுக காங்கிரஸ் இல்லாததுனால திமுக அதல பாதாளத்திற்கு சென்றது. 0 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட எடுக்க முடியாத அளவுக்கு. இத்தனைக்கும் அதிமுக ஆட்சியினுடைய கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எது இருந்த பிறகும் திமுகவில் வர முடியலன்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவான ஒரு பார்வை நாடாளுமன்ற தேர்தல் தான் மத்தியில யார் பிரதமர் இல்ல தேசிய கட்சி யார் அப்படின்னு பார்த்து தான் வாக்களிப்பாங்க. ஈவன் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து வெற்றியை கொடுத்த போது கூட எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியப்போ பெரிய அளவு வெற்றியை பெற முடியல. அந்த பெரிய வெற்றி பெற முடியாத காரணம் தேசிய கட்சிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் பார்வை வேறுபட்டு இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் அதை கூட 2014 பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளே இல்லாமல் யார் பிரதமர்ன்றதும் இல்லாமல் சந்தித்த தேர்தலில் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறாங்க. அதுக்கு அடுத்து 2019 தேர்தல், இதுக்கு முந்தைய 2024 நம்ம தேர்தல் சந்திக்க போகிறோம். 19 அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து நின்ன பிறகும் ஒரே ஒரு தொகுதியில தான் அதிமுக கூட்டணியில ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அப்படியே நம்ம சொல்லலாம், திமுக கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணியில நின்ன திமுக ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லையுமே தேனியில ரவீந்திரநாத்தை தவிர்த்து 38 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சு. அதுக்கு ஒரு பிரதான காரணமாக காங்கிரஸ் மீண்டும் திமுகவோடு இணைந்தது. 2014 காங்கிரஸ் திமுகவோடு இல்லாதனால 0, 2019 காங்கிரஸ் திமுகவோடு சேர்ந்ததால 38 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றார்கள். இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரியோடு சேர்த்து 39 தொகுதிகளிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனா ஏன் இவ்வளவு தெரிந்த பிறகும் காங்கிரஸுக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு திமுக அடம் பிடிக்குதுன்னு தெரியல. இல்லை, அதுக்கு பெரிய காரணம் தான் சொன்னேன். 2014 அந்த பார்வை மாறுபடுது. இன்னும் சொல்ல போனால் 89 மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி, தேசிய அரசியலில் அவங்களுடைய பங்கெடுப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை நாடாளுமன்ற தேர்தலும் பிரதானமாக இடம்பெறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சீட் ஷேரிங் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மாநில கட்சி அதிக இடத்துல போட்டியிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி என்னன்னா கூட்டணியாக வந்து மந்திரி சபையில இடம்பெறதுக்கு அதிக எண்ணிக்கையில அந்த கட்சிகள் வெற்றி பெற்றாதான் நிறைய அமைச்சர்கள் வாங்க முடியும், இலாக்காக்கள் பெற முடியும். இந்த ஒரு சூழலும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதிக இடங்கள்ல போட்டி
தேசிய கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையில் போட்டி. ஏன் முன்னாடி எல்லாம் தேசிய கட்சிகள் அதிக இடங்கள்ல போட்டிட்டாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி மந்திரி சபை அப்படின்றது இல்ல, மந்திரி சபையில பங்கெடுப்புன்றது இல்ல. அதனால 89க்கு அப்புறம் தான் அது வருது. 89 காலகட்டத்துக்கு அப்புறம் அது மாறும்போது மந்திரி சபையில இடம்பெறுவது தான் மாநில கட்சிகளுடைய ஒரு பிரதானமா இருக்கிறது. ஆனா என்ன, ஆட்சி அமைச்சா தானே நீங்க மந்திரி சபைக்கே போக முடியும். நீங்க காங்கிரஸுக்கு கேட்கிற தொகுதியை கொடுத்து காங்கிரஸ் ஒரு 100 சீட்டுக்கு மேல இந்திய அளவுல ஜெயிச்சாதான் ஆட்சியே அமைக்க முடியும். இந்த மாதிரி இழுபறியில இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தானே. இல்ல, இழுபறியில இருந்தா கூட இன்னொரு சூழல் என்னன்னா, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வரவில்லை என்றால் பாஜகவுக்கு அந்த இடம் தேவைப்பட்டால் பாஜகவுக்கு ஆதரவு, இல்ல வேறு கட்சிகள்லாம் தேர்தலுக்கு பின்னர் நம்ம ஏற்கனவே 91 அந்த காலகட்டங்கள்ல அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வந்து அமைக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அப்படி இவங்களுடைய ஆதரவெல்லாம் சேர்த்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றனால ஏதாவது ஒரு வாய்ப்புகள் மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இருக்குமா, அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா மாநில கட்சிகள் வந்து பாக்குறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சீட் ஷேரிங்ல ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நிக்குதுன்னா இதுதான் காரணம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், திமுக முடிவெடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. காங்கிரஸ் யாரோடு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. இது திமுகவுக்கும் தெரியும். காங்கிரசும் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் யார் பக்கம் இருக்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வரணும். இந்த இருந்துச்சுன்னு சொன்னா ஷேரிங்ல பிரச்சனை இல்லாமல் அவங்க ஆசைப்படி மோடியை எதிர்க்க வேண்டும் என்றால் கூட்டணி சரியா இருக்கணும். இல்லைவென்றால் என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகி வெற்றிகள் அப்படிங்கிறது மாறுபடலாம். டேட்டாஸ் பிரகாரம் யார் முன்னால வராங்க பின்னால வராங்கிறது ரெண்டாவது விஷயம். காங்கிரஸ் பிரதானமானது, நாங்க சொல்லல, டேட்டா சொல்லுது. நன்றி. நன்றி.